எல்லாருக்கும் நெல்லை சாந்தியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா கருணைக்கிழங்கு பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருணைக்கிழங்கு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நன்மைகள் இருக்குது. சுகர் கண்ட்ரோலுக்கு வரும், வெயிட் லாஸ் ஆகும், மன அழுத்தத்தை தணிக்கும், மூலத்தை குணப்படுத்தும், இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த கருணைக்கிழங்கு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இந்த குழம்பு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கருணைக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு நான் 6 கருணைக்கிழங்கு குக்கரில் போட்டு 3 விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை தோல் உரித்து வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு தோலியை உரிச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். இதுக்கு 1/4 முறை தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மையம் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ மையம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ 200 கிராம் துவரம் பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம்லாம் நின்றுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு போட்டுக்கலாம். கருணைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இதை நம்ம பருப்பு கூட போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு தனியாக பருப்பு தனியாக தெளிகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வச்சாச்சு. குழம்பு தனியாக பருப்பு தனியாக எடுத்துக்கலாம். பருப்புலாம் அடியில் தங்கியிருக்கும், மேல்ட்டால் குழம்பை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பை மட்டும் தனியாக எடுத்தாச்சு, பருப்பு தனியாக வச்சாச்சு. பாருங்கள், கருணைக்கிழங்கு 1-2 அப்படி இருக்கும். இப்போ நம்ம இதை மற்ற வச்சு மசிச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா மசிச்சாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
தாளித்து அதை குழம்புல போட்டுக்கலாம். குழம்புக்கு பாதி பருப்புக்கு பாதி போட்டுக்கலாம். பாருங்கள், கருணைக்கிழங்கு பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கிழங்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.